வணக்கம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் இந்த பங்கின் ட்ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். ஜூலை 6, 2026 அன்று எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 10 மணி 10 நிமிடம், ஜூலை 5, 2026. இப்படின்னா முதல்ல இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்துருவோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அன்றைக்கி ஃப்ரைடே 8,973 9,111 என்ற நிலைகளை தொட்டு இருக்க வேண்டும். ஆனால் இங்கே நல்லா ஏறிச்சே தவிர இந்த நிலைகளை தொட தவறியது. அதனால் இது என்ன மீனிங் அப்படின்னா, காளைகளுக்கு ஸ்ட்ரென்த் பத்தலை. அதாவது இப்போ அவங்களுக்கு உத்வேகம் அந்த அளவுக்கு இல்லை. அதை இன்ட்ராடே லெவல்ஸில் புரிஞ்சிக்க முடியுது. சரி, இப்போ என்ன எதிர்பார்ப்பு, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க என்ன செய்கிறாங்க, ஃப்ரைடேஸ் க்ளோசிங் 8,893.50 உடைக்காது என்று எதிர்பார்க்கிறார்கள். திங்கட்கிழமை 9,096 வரை செல்லும். அதையும் கடந்து 9,299 வரையும் செல்ல வாய்ப்பிருக்கிறது. க்ளோசிங் 9,096க்கும் 9,299க்கும் இடையில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த க்ளோசிங் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் திங்கட்கிழமை. சரி, இப்போ இது எதிர்பார்ப்புக்கு மாறாக நடந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8,893.50 உடைத்தால் கதை கந்தல். அப்போ என்னென்னா, கீழே 8,690 வரை கீழே சரிய வாய்ப்பு. அதாவது 8,690க்கும் 8,487க்கும் இடையில் வாங்கலாம். ஆனால் அதே சமயம் 8,487 உடைக்கக்கூடாது. இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள் திங்கட்கிழமை. சரி, அதாவது ஜூலை 6. டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, அதே கதை தான். 8,893.50 உடைக்கக்கூடாது. ஆனால் இவங்க ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்படி மேலே ஏற ஆரம்பித்தா 8,900, அதாவது வெள்ளிக்கிழமை ஹை இருக்குல்ல 8,920 மற்றும் 9,096, இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது இந்த நிலைகளை கடப்பது கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு என்று நினைக்கிறார்கள். சரி, இப்போ இங்கிருந்து இறங்கினால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கிருந்து இறங்கினால் 8,717 8,690 என்ற நிலைகளுக்கு சரியக்கூடும். இது டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. சரி, இப்போ இதை கடந்தால் என்ன ஆகுது, அதாவது 8,920 9,096 கடக்குமா என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கேட்கிறார்கள். ஆனால் இந்த நிலைகளை கடப்பது கஷ்டம் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். கடந்தால் ஏற்றம் இன்னும் 9,299 வரை செல்லக்கூடும். அப்புறம் இந்த டெலிவரி பேஸ்டு லெவல்ஸில் 9,299க்கும் 9,502க்கும் இடையில் சென்றால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் விற்பார்கள். ஆனால் 9,502 கடக்கக்கூடாது. க்ளோசிங் வரும் வாரத்தில் 9,096க்கும் 9,299க்கும் இடையில் க்ளோசிங் இருக்கும் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். சரி, இது பாசிட்டிவான மைண்டு. அதாவது டெக்னிக்கலாக பார்த்தா இந்த நிலைகள் சாத்தியம் என்று. ஆனால் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை உடைக்குமா அப்படின்னா கேட்டால் டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர்ஸ் இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள். இதை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னா, டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் இன்னும் சரிவை 8,487 வரை சரிவை எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயம் 8,487க்கும் 8,284க்கும் இடையில் வந்தால் வாங்குவார்கள். அதே சமயம் 8,284 உடைக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பெல் ஐக்கானை அழுத்தும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். இது மாதிரி தனித்தனியான பங்குகளின் தகவல்களை இனி தினமும் அளிக்க இருக்கிறோம். எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், திருத்திக் கொள்ளவும் தயாராக இருக்கிறோம்.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.